டிபிஎஸ்பி வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வார்த்தையெல்லாம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் ஒன்று இருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிபிஎஸ்பியாக இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னன்னா, கவர்மெண்ட் என்ன மாதிரியான விஷயம்லாம் பாலிசிஸ் மேக் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் நீட் டு டூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த என்ன மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸாக இருக்கும். ஓகே, ஸோ சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இல்லை சோஷியோ எக்கனாமிக்கலி அஃபெக்ட் ஆகிற ஒரு நல்ல விஷயங்களை எதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு பாலிசியை மேக் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கணுன்றத இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். ஓகேங்களா?